எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. கூட பிறந்தவங்கன்னு ஒரு அண்ணன் இருக்கான். அண்ணனுக்கு 2 பசங்க. அண்ணனோட பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 4 அண்ணன், 3 அக்கா. அவங்க அம்மா, அப்பா, அண்ணா, அக்கான்னு எல்லாருமே நல்லா படிச்சவங்க. நல்ல டீசென்ட்டான ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் மட்டும் படிக்காதவர். சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு. அவரோட ஊரு கோயம்புத்தூர், என்னோட ஊர் சேலம். அவரு நல்ல பையன் அப்படின்னு என் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 14. கல்யாணம்னா என்னன்னே தெரியாத அந்த வயசுல கல்யாணம் பண்ணி வச்சதுனாலயும் என்னமோ என் ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். அவரு பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டாரு அப்படின்னா வாரம் ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா அப்படிதான் வீட்டுக்கு வருவாரு. அந்த வாரம் பூரா சந்தோஷமா இருப்பேன். அவர் வர நாள் எனக்கு ஏனோ தெரியல, ரொம்பவே பயமா இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு எனக்கு உடம்பு சரியில்லாமே போயிடும். அவர் வந்தாரு அப்படின்னா அவர்கிட்டயே நான் போக மாட்டேன். அவரை பார்த்து பயந்துட்டு பேசவே மாட்டேன். என் அம்மாவும் அண்ணியும் தான் அவரை கவனிச்சுப்பாங்க. சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பாங்க. அப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. அவர்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவம், ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு தள்ளாடிட்டு வருவாரு. எனக்கு பார்க்கும்போது இன்னும் கூட ரொம்ப பயமாயிரும். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவரு கூட வாழ ஆரம்பிச்சேன். என்ன ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு. வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி போட்டுருவாரு. ரொம்ப ரொம்ப நல்லபடியா தான் பாத்துப்பாரு. என்ன 17 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்ல. அதை நினைச்சு நினைச்சு அதிகமா தண்ணி போடுவாரு. பார்க்காத ஹாஸ்பிட்டலே இல்ல. எல்லா பக்கமே நாங்க பார்த்துட்டோம். ஆனா எதுக்குமே எங்களுக்கு குழந்தையே இல்ல. அவருக்கு பெண் குழந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். எங்க லைஃப்ல ஒரே ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு காத்திருந்து நாங்களே ஏமாந்து போயிட்டோம். இனிமேல் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நார்மலா செக்அப் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட போகும்போதுதான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு 17 வருஷம் கழிஞ்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு. நாங்க சந்தோஷப்பட்டதுக்கு அளவே இல்ல. அவ்வளோ அளவு கடந்த சந்தோஷம் எங்களுக்கு. எங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சர்ப்ரைஸ்னா அது அந்த நாள் தான். என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன தாங்குன்னு தாங்குவாரு. குடிப்பழக்கத்தை எல்லாம் விட்டு நல்ல ஒரு மனுஷனா மாறினாரு. 10 மாசம் காத்திருப்புக்கு அப்புறம் அழகான ஒரு தேவதை பிறந்தா. அந்த தேவதை வந்ததுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையே டோட்டலா மாறிடுச்சு. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது வேணும். அது விரும்பின விஷயம் நடந்தா இன்னுமே கூடுதலான பிடிப்பு தான். நாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஒரு நாள் அந்த சந்தோஷம் கிடைக்கும். எங்களை மாதிரி நீங்களும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க லைஃப்லயும் மிராக்கல் நடக்கும். உங்க லைஃப்லயும் மிராக்கல் நடக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம லைஃப்ல இனிமேல் நமக்கு நடக்கவே நடக்காது, நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அது நடந்துச்சு அப்படின்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. இது கவிதான்னு ஒரு சிஸ்டரோட ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கமெண்ட்ஸா சொல்லுங்க.